வானமிடித்தது பாதங்கள் இரண்டும் பறவையானது விரல்கள் காம்பில் பூக்கள் முளைத்தது குண்டுவங்கள் இறங்கி வீசையானது ஆனந்த கண்ணீர் கொண்டு குளித்தேன் ஒவ்வொரு பற்களிலும் சிரித்தேன் கற்கண்டு தூக்கிக் கொண்டு நடந்தேன் ஒரு இருந்தாய் நான் தண்ணீரில் மெல்ல மெல்ல நடந்தேன் ஒரு இலையாய் காதல் சொன்ன கடமே அது கடவுளை கண்ட கடமே காற்றாய் பறக்குது மனமே காதல் சொன்ன கடமே அது கடவுளை கண்ட கடமே காற்றாய் பறக்குது மனமே எதிரி குதித்தேன் வானம் இடித்தது பாதங்கள் இரண்டும் பறவையானது விரல்கள் காம்பில் பூக்கள் முளைத்தது உருவங்கள் இறங்கி மீசையானது லாரையாலே லாரையாலே அலை 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 அலே 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 அலே. ஐயோ ஐயோ கர்ண கொடூரமா இருக்குதுல்ல நம்ம டான்ஸ் எல்லாம். கர்ணகுருவமா இருக்கா? இப்ப எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். பொதுவா வந்து ரொமான்டிக் சாங் ஆடுறாங்க அப்படின்னா வந்து ஒரு ரொமான்ஸ் இருக்கும், இல்ல ஒரு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். ஆனா என் முகத்துல நேர்களே பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்பா இந்த பையன் எப்படா வந்து மோதுவா, எங்கடா ஒதுக்கி போலாம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. எனக்கும் அதே பயம் தான் இருந்தா, ஆனா நான் முகத்துல பயத்தை காட்டல. எது? நீ காட்டிட்ட. என்னது? நீ மோதனா நான் என்ன அவன்? என்ன அவன்? நான் சிங்க விட. தெரிஞ்சா சரி. ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வெல்கம் டு தி ஷோ. இது பதஞ்சலி கேஸ் காந்தி வழங்கும் மகா மாமியார். ஓஹோ மருமகள் பவர் பை தஞ்சாரா. நம்ம அலும்புல எல்லாம் தாங்கிறதுக்கு இன்னைக்கு 3 அழகான ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. அவங்க யாருன்றதை இன்வைட் பண்ணிடலாமா? ஆமா, ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறவங்க மிஸ்டர் சந்திரமௌலி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம். Let's welcome Uma Shankar and family. அடுத்ததா வந்திருக்கிறது மிஸ்டர் சந்திரசேகர் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம். Welcome to our Z family. வணக்கம் 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 என்று வரவேற்கிறோம். எல்லாம் மங்களகரமாக அழகாக ஜிகு ஜிகு வென்று. ஆமா, ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் ரொம்ப ட்ரெண்டியா இருக்காங்க, நடுவுல வந்து ட்ரெடிஷனலா இருக்காங்கல்ல. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா முதல்ல? ஓகே, லெட்ஸ் ப்ளே. இருக்கோ ரெடியா? வெடிப்போம் வெடியா. இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பஸர் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல மொத்தமா உங்ககிட்ட 2 கொஸ்டின் கேட்போம். உங்ககிட்ட கேட்ட மாதிரியே பல மக்கள் கிட்ட கேட்டு ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ டாப் 5 ஆன்சர்ல நீங்க சொன்ன ஆன்சர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா 500 மார்க்ஸ் கிடைக்கும். செகண்ட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா 400 பாயிண்ட்ஸ், தேர்ட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா 300 பாயிண்ட்ஸ், ஃபோர்த் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா 200 பாயிண்ட்ஸ், ஃபிஃப்த் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் கேள்வி கேட்ட உடனே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணலாம். யார் ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு தான் ஆன்சர் சொல்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த 500 மார்க்ஸ் வாங்குறதுக்கான ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் யார் ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் இந்த 2 கேள்விக்கு 3 டீம்மே நீங்க பதில் சொல்வீங்க. ஓகேங்களா? ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, பெண்கள் வெக்கப்படும் தருணங்கள் என்னென்ன? சந்திரமௌலி அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. கல்யாணம், சாந்தி முகூர்த்தம், அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வைக்கப்படும். இது கல்யாணம் சாந்தி முகூர்த்தம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்ன பதில் டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். சோ நீங்க சொன்ன பதில் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். பரவாயில்லப்பா, 28% பொண்ணுங்க சாந்தி முகூர்த்தத்துல வைக்கப்படுறாங்கப்பா. இந்த பதில் சொல்லி நீங்க 400 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். பை தி வே,
நீங்க சாந்தி முகத்துல வெக்கப்பட்டிருப்பீங்களா? அந்த வெக்கத்தை எங்களுக்காக வெளிப்படுத்துங்க. நான் வெக்கப்படல, அவர் தான் வெக்கப்பட்டாரு. அவர் வெக்கப்பட்டாரு அவங்களோட. அப்ப பேலன்ஸ் வந்து 72% அவங்க வந்துட்டு இருக்காங்க வெக்கப்படாத பெண்கள்ல. சார் நீங்க எப்படி சார் வெக்கப்பட்டீங்க? நான் நல்லா கூச்ச நாச்செல்லாம் பாக்குறது இல்ல. இவரை பார்த்தா வெக்கப்படுற மாதிரி தெரியல. நீங்க எங்களுக்காக நடிச்சு காமிங்க, நீங்க ஒரு நடிகை தானே? ஆமா. நான் போய் இப்படி அப்படி போய் அப்படி. இது நம்பியார் வரா மாதிரி இருக்குது. நம்பியார் நடந்து வரா மாதிரி இருக்கு. ஓ சாரி, நான் அப்படி போய் இந்தாங்க பால் அப்படின்னு. அதுக்கு அவரு இங்க அப்படி பதட்டம், ஒரு மாதிரி டென்ஷனா அவர் வெக்கப்பட பார்த்துனா பரவாயில்ல நீ தான் பாருங்க அப்படின்னு. பட் வெரி நைஸ். ரொம்ப பாசக்கார அடக்கமான ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் நான் பார்த்தா கேட்டுதான். வெளியில எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவர் ஹைட் வெயிட்ட பார்த்தா இவ்வளவு கொடுமைப்படுத்துறவங்க இவங்களை அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா உள்ள பார்த்தா டம்மி பீஸ் ஏட்டையா அப்படின்னு சொல்றீங்க. தன் கணவரை டம்மி பீஸ் ஏட்டையா என்று அழைத்த முதல் மனைவி இவர்தான். அவருக்காக எல்லாம் ஒருத்தர் ஜோரா கை தட்டுங்க, ஆள் இல்ல இருந்தா கை தட்டுருவாங்க. பட் சூப்பரான ஒரு பதில் சொல்லி 400 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அடுத்ததா பஸ்ஸரை பிரஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம சந்திரசேகர் அண்ட் ஃபேமிலி. நீங்க சொல்லுங்க. பெண் பார்க்க வரும்போது பெண் பெண் பார்க்க வரும்போது வெக்கப்படுவாங்க முதலாக. ஓகே, இதுவும் ஒரு நல்ல ஒரு பதில் தான். நீங்க சொன்ன பதில் டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்றத பாத்துருவோம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். சூப்பர், நீங்க சொன்ன பதில் 3வது இடத்துல இருக்கு. சோ யூ டிசர்வ் 300 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலா இந்த பதில வந்து 21% மக்கள் சொல்லிருக்காங்க. திருமணம் பெண்லாம் பார்க்க வரும்போது வெக்கம் வரும் ஆப்வியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வெக்கப்பட்டீங்களா முதல்ல பெண் பார்க்க எப்படி வரும்போது? பண்ணீங்க கொஞ்சம் காட்டுங்க. ஆனா இங்க இருக்கிற யாருமே அந்த வெக்கப்படுற மூஞ்சி மாதிரியே தெரியலல்ல. வெக்கமே படலையா? இல்ல வெக்கப்பட்டேன். எப்படி பட்டீங்க? அவரை திரும்ப பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. பாருங்க, பொண்ணு பார்க்க வாங்க. ஒரு தடவை அவர் பண்ணு. அவர் பாக்குற பார்வை பத்தி எங்க வர? எட்டி பார்க்க சொல்ல பெண். பொண்ணு பார்க்க சொன்னா பக்கத்து வீட்டு ஆண்டிய பாக்குற மாதிரி எட்டி பாக்குறீங்க. இதுதான் பொண்ணு பாக்குறதா? இல்லங்க அப்போ பார்த்தது சொன்னேன். ஏய் அதுவும் ஸ்லோ மோஷன்லப்பா. நீங்க படுங்க வெக்கம். வெக்கப்படுங்க. கம் ஆன். அச்சோ அச்சச்சோ அச்சச்சோ. சூப்பர் சூப்பர். சோ அடுத்ததா பஸ்ஸர் பிரஸ் பண்ணது உமா சங்கர் அண்ட் ஃபேமிலி. நீங்க சொல்லுங்க. கன்சீவ் ஆகும்போது. கன்சீவ் ஆகும்போது. எஸ், நீங்க சொன்ன பதில் டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்றத பாப்போம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். நாலாவது இடத்துல இருக்கு. நீங்க 200 மார்க் வாங்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 11% மக்கள் நீங்க சொன்ன பதிலையே சொல்லிருக்காங்க. சூப்பர். சோ அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து யாருமே வந்து பிடிக்கலையே. ஃபர்ஸ்ட் அண்ட் பண்ணலாமா? ஃபிஃப்த். ட்ரை பண்ணுங்க. ஏன் ட்ரை மார்க்லாம் இல்ல, சும்மா ஓகே சும்மா சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு யாராச்சும் சொல்லும்போது வெக்கம் வரும். அவங்க போய் சொல்றாங்க தெரிஞ்சா கூட வரும் நமக்கு. கண்டிப்பா வரும். அது கூச்சம், வெக்கம் இல்ல. அவளை பார்த்து அழகா இருக்கிறேன்னு ஒரு ஜீவன் சொல்லுது அப்படின்ட்டு. நீங்க சொல்லுங்க. திருமணத்தின் போது இல்லனா காதலன் காதலி, அந்த காதலன் வந்து காதலிய அந்த ஒரு ரொமான்டிக் லுக்ல பாக்கும்போது அந்த காதலிக்கு வெக்க வரும். ரெண்டு பேருமே உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. அந்த ஆன்சர் டாப் 5ல இருக்கா இல்லையான்றது பாப்போம். ஆல் தி டாப் 5 ஆன்சர்ஸ் ப்ளீஸ். சோ பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணும்போது அந்த ஒரு வெக்கம் வரும். அந்த வெக்கத்தை நீங்க சொல்லிருக்கலாம். அந்த வெக்கத்தை பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லி வச்சிருக்காங்க. 500 மார்க்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. 31% மக்கள் அதை சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஒரு கேர்ள் சின்ன கிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த வெக்கம் அப்படின்றதே வந்து அந்த பீரியட்ல தான் வரும். அதனால தான் வந்து அது ஹையஸ்ட் சொல்லிருக்காங்க. அடுத்தபடியா 5th பொசிஷன்ல இருக்கிற ஆன்சர் நீங்க சொல்லிருக்கீங்க. தன்னை யாராவது வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ரசிச்சு பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பா வெக்க வரும். இப்ப கூட நீங்க வெக்கப்படுறீங்க பாருங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அஷோ சரி சும்மா சொன்னோம், கோச்சுக்காதீங்க. ஆமா. உங்களுக்கான அடுத்த क्वेश्चन கேட்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, ஆண்களை திட்ட பெண்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் எவை? சந்திரமௌலி அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. உனக்கு அறிவு இருக்கா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு திட்டும். அறிவு இருக்கா? பேசிக் அஸ்திரவாதத்தையே ஆட்டி பாக்குறது. நீ ஆம்பளையா அப்படின்னு சமையான கேள்வியில நாக்கு புடிங்கிற மாதிரி உங்களதான் கேக்குறாங்க. சிரிக்கிறீங்க. நீங்க ஜோவியல்னு தெரியும். இவ்வளவு ஜோவியலா இருப்பீங்க. இது பரவாயில்ல இது. அவை அடக்கம் கருதி கொஞ்சம் டீசெண்டா கேட்டிருக்காங்க. ஆமா. வீட்ல இன்னும் பேடா கேட்பாங்க. நீங்க ஓவரா இருக்கும். நல்ல கணவன், நல்ல மனைவி. ஆமா. திட்டமுட்ட குடும்பம், திகட்டாத இன்பம். இப்போ நம்ம வந்து டாப் 5 ஆன்சர்ல நீங்க சொன்ன பதில் இருக்கா இல்லையான்றத பாத்துருவோம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். சூப்பர். அறிவு கெட்டவனே நீ எல்லாம் ஆம்பளையா அப்படின்னு கேக்குறது. சோ யூ டிசர்வ் 100 பாயிண்ட்ஸ். சூப்பர்.
அதாவது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ராவா சொல்லல, கொஞ்சம் பாலிஷா சொல்லிருக்காங்க. ஆமா. ராவா சொல்ற ஆட்கள் வந்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். நிஜமாவே மேபி ஒரு 7வது 8வது ஆப்ஷன்ல வந்து அது இருக்கலாம். ஒரு ஆம்பளைய பார்த்து நீ ஆம்பளையா அப்படின்னா அதெல்லாம் அண்ணா கயிறுல தூக்கு மாட்டின்னு செத்து போயிடுவாங்க. அடுத்ததா பஸ்ஸரை பிரஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம உமாசங்கர் அண்ட் ஃபேமிலி. நீங்க சொல்லுங்க. ஐயோ, லோகத்துல நாக்கு கூசுறதே ஆம்பளையான இப்படியெல்லாம் திட்டுவாளா அப்படின்னு யோசிக்க. திட்டவே மாட்டீங்களா? திட்டுவேன். இப்ப சொல்லுங்க ஏதாவது ஒரு வேர்டு. அதுக்கு மட்டும் டக்குன்னு பதில் சொல்றீங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு திட்டுவேன். அதுக்கப்புறம் வந்து கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணுங்க, நீங்க ரகசியமா சொல்லுங்க, நீ ரகசியமா சொல்லுங்க. அதை சீரியஸாவே. நாங்க மூடிக்கிறோம். ஆமா ஆமா. இடியட் சொல்லுவேன். இடியட். இததான் நாங்க எதிர்பார்க்கிறோம். கேமரா ஆன் பண்ணுப்பா. இடியட் சொல்லிட்டா. கை கட்டி ஏதோ பஸ் ரங்க வாங்கின பையன் மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. பெருமையா இருக்கு. பரவாயில்ல. ஆம்பளையான்னு கேக்குறதோட இடியட்ன்றது எவ்வளவு பரவாயில்ல. இடியட்ன்றது அறிவு கெட்டவனே. ஆமா. சோ வேற ஏதாவது நீங்க சொல்லலாம். அறிவு கெட்டவனே அவங்களுடைய ஆப்ஷன் சரி, வந்துருச்சு. லூசு. லூசு ஓகே தான். முட்டாள், லூசு. லூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? லூசு என்று சொல்லி 400 மார்க் வாங்கிடுறீங்க. நீங்க சொன்ன பதில் செகண்ட் பொசிஷன்ல இருக்க கிட்டத்தட்ட 27% மக்கள் இதே பதில தாங்க சொல்லிருக்காங்க. ஓகே சூப்பர். அடுத்ததா பஸ்ஸர் பிரஸ் பண்ணது சந்திரசேகர் அண்ட் ஃபேமிலி. நீங்க சொல்லுங்க. நியூஸ் ரீடர். போடா. போடா 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 போடா. வெறும் போடாவா? போடாக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் இன்னும் எதிர்பார்க்கறான். போடாவையே பல மாடுலேஷன் சொல்லலாம். பாடா அப்படின்னு சொல்லலாம், போடா அப்படின்னு சொல்லலாம். படா அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க எப்படி போடா சொல்லுவீங்க? சொல்லுங்க. பேக்ல வாப்பா. மறைக்குதான்ப்பா அவருக்கு. போடா. சொல்றதுக்கு அவ்வளவு ஆர்வமா? இது கம்மிங்க. போடா என்று திட்டுவார்கள் திரு திவ்யா அவர்கள். சோ நீங்க சொன்ன பதில் டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்றத பாத்துருவோம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன், யூ டிசர்வ் 200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். ஆக்சுவலா இது ஒரு ஜெனரலைஸ்ட் பதில். இத வந்து 11% மக்கள் வந்து சொல்லிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் பொசிஷன் யார் கெஸ் பண்றா? பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல என்ன பதில் இருக்கும்? யாராவது கெஸ் பண்றீங்களா? நீங்க நிறைய திட்டு வாங்கி இருப்பீங்கல்ல, சொல்லுங்களேன். மாங்காய் மடையா. மாங்காய் மடையா? அடுத்து நீங்க சொல்லுங்க. பொறுக்கி. பொறுக்கி. ஓகே சோ பொறுக்கி மாங்காய் மடையா அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டு பதிலுமே டாப் 5ல ஃபர்ஸ்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்றத பாத்துருவோம். ஆல் தி ஆன்சர்ஸ். பொறுக்கி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. நிறைய வாங்கிருக்கீங்க போல இருக்கு. இந்த பொறுக்கி அப்படின்ற வேர்டை பொறுத்த வரைக்கும் செல்லமாவும் சொல்லுவாங்க. சீப்போட பொறுக்கி அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆமா, கோபத்திலயும் பொறுக்கி எப்படி பண்றான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரெண்டு விதத்துலயுமே இது வந்து கரெக்டா பேலன்ஸ் ஆகுது. சோ சூப்பருங்க. அடுத்த தேர்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆன்சர் சனியனே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதையும் நீங்க சொல்லிருக்கலாம். சோ ரெண்டு கேள்வி கேட்டிருந்தோம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பதில்கள் சொல்லியிருந்தீங்க. சோ உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றதை இப்ப நம்ம பாத்துடலாம். சந்திரசேகர் அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் 500 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உமாசங்கர் அண்ட் ஃபேமிலி நீங்க 600 மார்க் வாங்கியிருக்கீங்க. இவங்களை நான் தான் சொல்லுவேன். என்னோட ஃபேவரட் சந்திரமௌலி. ஆம்பளை அணி அப்படி என்று கேட்ட சந்திரமௌலி அண்ட் ஃபேமிலி 500 மார்க் வாங்கியிருக்கீங்க. எனக்கு மட்டும் மார்க் போற அதிகாரத்தை கொடுத்திருந்தா உங்களுக்கு 5000 மார்க்கே நான் கொடுத்திருப்பேன். நீங்க கேட்ட அந்த கேள்வி உங்க அடி மனசுல இருந்து உண்மையை சொன்னாங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே கூச்ச நாச்சம் பார்த்து எல்லாம் சொன்னீங்க. அந்த நேர்மை வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது. பாக்கியா இவன் ஏதாவது திட்டணும் அப்படின்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? அப்படியெல்லாம் இல்ல. வாங்க 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 இங்க வாங்க. இங்க வாங்க, நீங்க வாங்க. இப்ப பாக்கியாக்கும் கமலுக்கும் ஒரு வாரே நடக்க போகுது. வாங்க 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 வாங்க. மார்க் போடுறேன். பாத்துக்கலாமா? திட்டுவீங்களா? என்ன திட்டுவீங்களா? போட்டுட்டு இருக்காங்க. திட்டுங்க திட்டுங்க திட்டுங்க. திட்டுவீங்களா? திட்டுங்க பாப்போம். அந்த பயம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். பயங்கர அறிவாளி மாதிரி கேள்வி கேட்போம் அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு வந்தீங்கன்னா அது உங்க தவறு. அதே மாதிரிதான் இந்த ரவுண்டும் இருக்க போகுது. கணவர்கள் கையில போர் வீரரா நீங்க நினைச்சிட்டு இந்த கேடயத்தையும் ஈட்டியும் வச்சுக்கணும். நீங்க போர் வீரர் அப்படின்னோன்னா நீங்க நாட்டெல்லாம் காப்பாத்த வேண்டாம், உங்களை காப்பாத்தீங்கன்னா போதும். புரியுதா? நீங்க இங்க வந்து அந்த பொசிஷன்ல நிக்கிறீங்க. அந்த கொய்யாப்பழம் இருக்குது இல்லையா, அந்த கொய்யாப்பழத்தை வந்து உங்க ஒய்ஃப் எடுத்து அடிப்பாங்க கரெக்டா. உங்களை சுத்தி ஆணி இருக்கு இல்லையா, அந்த ஆணியில போய் பச்சக்குன்னு கொய்யாப்பழம் ஒட்டணும். 60 செகண்ட்ஸ்ல எவ்வளவு கொய்யாப்பழம் அதுல போய் மாட்டுதோ அவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ ஹஸ்பண்டுக்கு எதுக்கு நாங்க இந்த ரெண்டு விஷயம் கொடுத்துருக்கோம் ஆயுதமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மேல இந்த கொய்யாப்பழம் பட்டு அவங்களுக்கு ஏதாவது சேதாரம் வரக்கூடாது பாருங்க, தற்காப்புக்காக. சோ நீங்க கேடயத்தை வந்து எப்பவுமே இப்படி லோ லெவல்லயே புடிங்க. உங்களை நீங்க பேசிக்கா காப்பாத்திக்கணும். எங்களால முடிஞ்ச ஒரு தற்காப்பு கருவி தான் இது ரெண்டு கொடுக்குறோம். ஆமா. மனைவிகளுக்கு எல்லா இடத்துலயும் அடிக்கலாம்.
கீழே இருக்கு தெரியுமா நீ அதுல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் அப்படின்னு எங்க கம்பெனி சார்பா வழங்குறோம். சரி கமல் அவர்களே, எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க, இது எதற்காக? அது வந்து ஏதோ ஒரு ஃபீலிங்காக. இருக்கிற கோவம் எல்லாம் எங்க மேல தான் இப்ப காட்டும். ஆமா, அதுக்காக தான். அப்ப அந்த ஒரு நல்ல சேவை மனப்பான்மையை மனசுல வச்சுட்டு இதை நீங்க குடுக்குறீங்க ஈட்டி, அப்படிதானே? ஆமா ஆமா. ஓஹோ, அருமை அருமை. என்ன ஒரு கேம், என்ன ஒரு விளையாட்டு. அவங்க அடிக்கிற கொய்யாப்பழம் உங்க மேல படாம தட்டுங்க. புரியுதா? ரெடியா இருக்கீங்களா? மோதி பாரு. என் மருமக ஸ்டாரு. ஆர்டர் படி வந்து ஃபர்ஸ்ட் விளையாட போறது திரு சந்திரசேகர் அவர்களே, வருக வருக. போர் வீரன், உங்களை காத்துக்கொள்ள ரெடியா இருக்கீங்களா? கேடயத்தை காரணத்தை கொண்டா மேல தூக்கிடாதுங்க, கீழே வைங்க. அதுதான் உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு நல்லது. பரேட், சல்யூட். எஸ் ரெடி. Your time starts now. ஏய், கரெக்ட்டா கீழே வைக்கிறீங்க நீங்க குறி. கம் ஆன் கீப் ஃபாஸ்ட். இன்னும் கொஞ்சம் தூக்கி போடணும். பத்தல. வேகம் பத்தல. ஐயோ, இது பயங்கர வேகம். இன்னும் கொஞ்சம் தூக்கி போடு. தூக்கி போடுங்க, கொஞ்சம் ஸ்லோவா போடுங்க. கம் ஆன் கீப் ட்ரையிங் இட். வேற இந்த பக்கம் போடலாம், ரைட் சைடுலாம் ஃப்ரீயா தான் இருக்கு. கம் ஆன் கீப் ட்ரையிங் இட். அவரு கீழ அவரு மண்டை மேல போடுங்க, அவர் மண்டை மேல. 40 செகண்ட் முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு கொய்யாக்கா மட்டும் ஆணில மாட்டிருக்கீங்க. அப்படியே நாங்க சொன்ன ஹை பாயிண்ட் ஜோன் கீழ கூட எய்ம் பண்ணலாம் ஒரு தடவை. தேவையில்ல, எனக்கு பாயிண்ட்ஸ் வேண்டாம். Last 5 seconds. Time out. டைம் அவுட். நிறுத்துங்க. 60 செகண்ட்ல 3 கொய்யா பழத்தை கரெக்டா அந்த பொசிஷன்ல நிக்க வச்சிருக்காங்க. சூப்பருங்க. ஆனா சந்திரசேகர் பயங்கரமான ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாரு பத்தியா? அப்படி திரும்பி போடு போடு போடு. அவர் பையன் அவருக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அவரை நான் மீட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கோன்னு வந்து இப்ப நான் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப அழகா இருக்காரு. நிஜமாலே ஒரு போர் வீரன் மாதிரியே இருக்காரு. மண்டையில இருக்க கிரீட் ஆடினே இருக்கு பாருங்க. அது போர் வீரன் மாதிரியே தான் இருக்காரு. தேங்க்யூ. Thank you so much. Thank you so much. அடுத்ததான் இந்த அபூர்வமான கேம் விளையாடுறதுக்கு உமாசங்கர் அண்ட் ஃபேமிலி தயாரா இருக்காங்க. ரெடியா இருக்கீங்கல்ல? உமாசங்கர், அடி வாங்க ரெடியா இருக்கீங்களா? குமாரே, மூஞ்ச மூடாத. உமாசங்கர் அண்ட் ஃபேமிலி, your time starts now. சூப்பர். ஒண்ணு. பாத்து. ரொம்ப கீழே நீங்க வந்து டார்கெட் பண்றீங்க. நோ. அடுத்து. சோ நோ. இப்போ உங்களுக்கு உமாசங்கர் மூஞ்சில அடிச்சீங்கன்னா போனஸ் 200 பாயிண்ட். டக்குனு அடிக்கணும், யோசிக்காம. ஐயோ, கரெக்டா மூஞ்சில பண்ணா ஒரு கண்ணு நீங்கிச்சுன்னா 500 பாயிண்ட் போனஸ். 30 செகண்ட் ஆயிருக்கு. பெரிய வாய்ப்பு. மண்ணில நீங்க கேடயத்துல தடுக்கலாம். டைம் அப். அதுலங்க நீங்க கரெக்டா குறி வைக்கிறீங்க. ஒண்ணு காலாண்ட குறி வைக்கிறீங்க, இல்லன்னா தலையாண்ட குறி வைக்கிறீங்க. எப்படி இது உங்களால சாத்தியமா? இல்ல நான் ஆக்சுவலா போட்டலான்னு பார்த்தா ஃபோர்ஸ் கீழே போதேன்ட்டு போட்டேங்க, மண்டையில போட்டலான்னு பார்த்தாவா? ஆளை காலி பண்ற மாதிரி அடிக்கிறீங்க. ஆணில அடிக்க சொன்னா இல்ல கண்ணுல மரண பீதி தெரியுது நம்ம உமாசங்கர் அவருக்கு. ஓகே, 60 செகண்ட்ல 3 கொய்யா பழத்தை நீங்க சரியா குறி வச்சு அடிச்சிருக்கீங்க. சூப்பர். அடுத்ததா நம்ம கோடான கோடி ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திரு சந்திரமௌலி அவர்கள் வந்திருக்கிறார். இவர்தான் ஒரிஜினல் கிளாடியேட்டர் மாதிரி இருக்கிறாரு. நிஜமா உங்களுடைய உருவத்துக்கும் உங்களுடைய ஹைட்டுக்கும் கரெக்டா இருக்கீங்க. Thank you. உங்களை காப்பாத்திக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? கேடயம் பொசிஷன்லாம் கரெக்டா தெரியுமா? கரெக்ட். பாக்கியா, நீங்க ரெடியா இருக்கீங்களா அவரை தாக்குதல் நடத்துறதுக்கு? பக்காவா இருக்கு. ஓகே பாக்கியா, your time starts now. Come on பாக்கியா. Wow! கமலே, உனக்கு குறி வைக்கிற மாதிரி இருக்கே இது. சூப்பர். ஐயோ. ஓச்சே. பழம் நழுவி கீழே விழுந்து விட்டது. கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆகணும். ஓ மை காட். கொஞ்சம் force. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ். கொஞ்சம்
பின்னாடி போயிடுங்க கொஞ்சம் பின்னாடி போங்க ஏர்ல கரெக்டா மாட்டோம் அந்த சைடு அடிங்க அவரை கூட அடிக்கலாம் அப்புறம் அடிங்க நல்லா. இதுதான் நல்ல வாய்ப்பு. ஆமா இந்த மாதிரி போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. சீக்கிரம் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு சாரி சொல்லிக்கலாம். அடிக்கலாம் அடிக்கலாம் அடிக்கலாம். சூப்பர். 4 இன்னும் ஃபாஸ்டர். அந்த கீழ் பாயிண்ட் கீழ நீ டார்கெட் பண்ணுங்க. ட்ரிபிள் ஸ்கோர் ஆகும். ஒரே தடவை. சார் தான் வந்து ஹைட் கரெக்டா இருக்காரு, நல்லா வெயிட்டா இருக்காரு. சார் வச்சுட்டு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அவங்க எல்லாம் வந்து ரொம்ப குட்டியா கரெக்டா இருந்தாங்க. பட் சார் இப்படி இருக்காரு. இவர் மேலயும் படாம கரெக்டா மேடம் வந்து குறி வச்சு அடிச்சதுக்கு இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்காரு வாழ்க்கை அதெல்லாம் பார்த்து அடிச்சாங்க. நம்ம அக்கா வீட்டுக்காராச்சு வாழ்க்கையாச்சு கொய்யா பழம் தான் முக்கியம், பாயிண்ட் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு வெறி கொண்ட வேங்க மாதிரி அடிங்க அப்படின்னு விட்டாங்க பாரு. அங்கதான் நான் நிக்கிறேன். அங்கதான் உங்களோட டெடிகேஷன், சின்சியாரிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க எப்படின்னா போங்க, நான் தப்பிச்சேன், என் தலை தப்பிச்சுது அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறாரு நம்ம சந்திரமௌலி அவர்கள். 60 செகண்ட்ஸ்ல 6 கொய்யா பழத்தை கரெக்டா குறி வச்சு அடிச்சிருக்கீங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். இந்த ரவுண்டை பொறுத்தவரையும் நீங்க தான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. இந்த ரவுண்டோட முடிவுல யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா, சந்திரசேகரன் ஃபேமிலி 3 கொய்யா பழம் தூக்கி அடிச்சிங்க, அதனால உங்களுக்கு 400 மதிப்பெண்கள். உமா சங்கர் அண்ட் ஃபேமிலி 3 கொய்யா பழத்தை தூக்கி அடிச்சீங்க. சோ நீங்களும் 400 மதிப்பெண்கள் வாங்குறீங்க. எங்க அக்கா அகிலாண்டேஸ்வரி பாக்கியா அக்கா 6 கொய்யா பழத்தை அடிச்சிங்க, அதனால உங்களுக்கு 600 மதிப்பெண்கள். இந்த ரவுண்டுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா உங்ககிட்ட 8 கேள்வி நான் கேட்பேன். கேள்விக்கு யாரு பதில் சொல்றீங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் பஸரை பிரஸ் பண்ணுங்க. நீங்க பஸரை பிரஸ் பண்ணி ஆன்சர் சரியா சொல்லிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு கம்பெனி சார்பாக 100 பாயிண்ட்ஸ் தருவோம். அப்படி நீங்க பஸரை பிரஸ் பண்ணிட்டு திருன்னு முழிச்சாலோ அல்லது ராங் ஆன்சர் நீங்க பண்ணாலோ உங்களுடைய பாவப்பட்ட கணவர் இருக்கார் இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா அத்தா மரியத்தா வேம்பு ஜூஸ், அதாவது வேப்பிலை ஜூஸ் நாங்க வந்து அரைச்சு வச்சிருக்கோம். நீங்க ஒரு ராங்கான ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஜூஸ் எடுத்து குடிப்பாரு. அது மட்டும் இல்லாம கம்பெனி சார்பாக 100 பாயிண்ட்ஸ் நாங்க பிடுங்கிடுவோம். அது இல்லாம இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நான் கேள்வி கேட்டோம்னா பஸர் பிரஸ் பண்ண போறது மாமியார், பதில் சொல்ல போறது மருமகள். உங்க 2 பேருக்கும் கனெக்டே இருக்காது, 2 பேரும் டிஸ்கஸே பண்ணிக்க கூடாது. சோ குத்து மதிப்பா என் மருமகளுக்கு இந்த பதில் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாமியார் பஸரை பிரஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ப்ளே. அடிப்பேன் சொல்லி என் மருமக கில்லி. சோ இந்த எபிசோட்ல எந்த மருமகள் கில்லியா இருக்காங்க அப்படின்றத பாத்துருவோம். ஆம், ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, பட்டு ஆடைகளுக்கு புகழ்பெற்ற நாடு எது? சோ ஃபர்ஸ்ட் வந்து சந்திரசேகரன் ஃபேமிலி. இந்தியா. இந்தியா. பட்டு ஆடைகளுக்கு புகழ்பெற்ற நாடு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்தியா என்பது தவறான விடை. இது பாத்தீங்கன்னா ராவா வெறும் வேப்பிலைய நல்லா அரைச்சு ஃபில்டர் பண்ண ஜூஸ். சோ இந்த ஜூஸை நம்ம சந்திரசேகர் அவர்கள் ராவாக குடிக்க போகிறார். அச்சு விடுங்க கல்பா. ஆமா, அவங்கள 2 வாரத்தை திட்டுறா அந்த கூட திட்டிக்கலாம். இல்ல பரவாயில்ல, வேண்டாமா? வேண்டாம், பாவம். she tried her best. she tried her best. Okay. Great. இப்போ கூட அதே மெயின்டைன் பண்றீங்களா? திட்ட விரும்புறீங்களா? ஹலோ, ஃபுல்லா குடிச்சு முடிக்கணும். உள்ள குடல் வெளில வந்துருங்க. பரவாயில்ல. அடுத்தடுத்த क्वेश्चनको கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிட்டு அடுத்த क्वेश्चनको நாங்க ஒரு கேன் ஃபுல்லா வச்சிருக்கோம், ஃபில் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? டோன்ட் இதெல்லாம் நியாயம். அதுல ஒரு பாதியாச்சு குடிச்சிருங்க. பாதி ஒரு வச்சிருங்க. எப்படி சார்? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு. கசக்குறது எக்ஸாக்ட்டா மத்தபடி எப்படி என்ன சொல்ல தெரியல. சொல்ல தெரியும். உங்க மனைவி செய்யற சமையலோட நல்லா இருக்கா எப்படி? பெட்டர். அதோட பெட்டராவே இருக்குது. நீங்க அடுத்த கேள்வி வந்து தப்பாவே சொல்லுங்க. இதுக்குதான். சோ முதல் கேள்விக்கு தப்பான பதில் சொல்லி உங்ககிட்ட இந்த -100 புடுங்குறோம். சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு இல்லையா? அடுத்த கேள்வி கேட்கற ரெடியா பஸ்ல கை வச்சிட்டீங்களா? நான் ஒரு வந்து பழமொழி வாக்கியம் சொல்லுவேன், அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? பந்திக்கு முந்து இதோட அடுத்த வரி அகைன் சந்திரசேகரன் ஃபேமிலி. இந்த வேப்பல ஜூஸ் காலி பண்ணாம விட மாட்டீங்க போல இருக்குது நீங்க. பந்திக்கு முந்து. அது நான் சொன்னது அதே திருப்பி சொல்லுங்க. ஆமா, அதோட அடுத்த வரி சொல்லுங்க. படைக்கு பிந்து. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பது தவறான விடை இல்லை, சரியான விடை. சந்திரசேகர் அவர்கள் இந்த தடவை எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த தடவை நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. பட் பரவாயில்ல, உங்களுக்காக இன்னும் நிறைய क्वेश्चंस காத்துட்டு இருக்கு. ஓகேவா? இன்னும் 6 क्वेश्चन இருக்கு, கண்டிப்பா நீங்க மாட்டுவீங்க. ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி,
நறுமண பொருட்கள் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியால நறுமண பொருள்னா அது Fragrance. எப்படி வாசனை திரவியம். வாசனை திரவியங்கள், நறுமண பொருட்கள். ஓகே டன். உமாசங்கர் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. ஏன் மாமி நீங்க வேற அமுக்குனீங்க, நானே என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கேன். இவ வேற அமுக்கிட்டு என்ன பாக்குறாள் அப்படின்ற ஒரு லுக்கு கொடுத்தாங்க. என்ன மாமி தெரியுமா தெரியாதா? நாடுங்க. மாநிலம் மாநிலம். அது நாடா மாநிலமானே தெரியாம அமுக்கிட்டு வேடிக்கை பாக்குறாங்க பாத்தீங்களா? வாயை மூடிட்டு க்ளூ வேற கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேமரால கேப்சர் ஆகுது. கேரளா. கேரளா. கேரளா என்பது சரியான விடை. எப்படி சொன்னீங்க? குத்து மதிப்பா சொன்னீங்களா? மதிப்பா தான் சொன்னேன். உங்க கணவர் வாழ்க்கையில அப்படி குத்தி குத்தியே விளையாடுறீங்க நீங்க. சோ இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லிருக்கீங்க. சோ யூ டிசர்வ் 100 பாயிண்ட்ஸ். சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, இளைஞர்கள் தினம் யாருடைய பிறந்த நாள் அன்று கொண்டாடப்படுகிறது? சோ ஃபர்ஸ்ட் சந்திரசேகரன் ஃபேமிலி. அப்துல் கலாம். அப்துல் கலாம் என்பது தவறான விடை. God. இளைஞர்கள் தினம் அப்துல் கலாம் பிறந்த நாளுக்காக கொண்டாடப்படுது. நீங்க நியூஸ் வேற வாசிக்கிறீங்க. வெரி பேடுங்க திவ்யா. உங்க கணவரை பழி வாங்குறீங்க நீங்க. ஏதோ ஒண்ணு அது மட்டும் நல்லா ஆமா தெரியுது. ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுது. அவர் ரெடி ஆயிட்டாரு ஜூஸ் குடிக்க. கட்டின பாவத்துக்கு என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி ஆன்சரை சொல்லிடலாம். விவேகானந்தருடைய பிறந்த நாளை தான் நம்ம வந்து இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறோம். பட் பரவாயில்ல, குடிங்க ஜி குடிங்க. சோ உங்ககிட்ட இருந்து 100 பாயிண்ட்ஸ் கம்பெனி சார்பாக பிடுங்கப்படுகிறது. ஓகே, உங்களுக்கான 5வது கேள்வி என்ன அப்படின்றத பாத்துடலாம். மதுபானத்தை வேறு எப்படி சொல்வார்கள்? தமிழ்ல. சோ சந்திரமௌலி அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. சரக்கு. சரக்கு என்பது சரியான விடை. அடடா இவ்வளவு அழகா இருக்குல்ல அக்கா சரக்கு அப்படின்னு சொல்லும்போது. பட் சூப்பருங்க, ஒவ்வொரு முறையும் நீங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க மிஸ்டர் சந்திரமௌலி. தேங்க்யூ மேடம். உங்களுக்காகவே ஆனா அந்த வேம்பு ஜூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு பிடிக்காது அது. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. அவருக்கு பிடிக்காது. அவருக்கு உங்களை கூட தான் பிடிக்கல, அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்காரு. அது மாதிரி தான் இருக்காரு. கை தட்டுறாருமா. ஆனா இந்த மாதிரி ஒரு தங்க தேவதையை பிடிக்கலன்னு நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு ரொம்ப கோவப்படுறேன். நான் வந்து கண்டிப்பா இத வந்து அவமதிக்கிறேன். என்ன சந்திரமௌலி இப்படி இருக்கீங்க? அவமதிக்கிறியா? அவர் ஆம்பளேன்னு கேட்டுட்டாருல்ல அப்போ. அப்புறம் எப்படி? இல்ல, அவங்க வந்து பொதுவா வந்து இல்ல மனைவி அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னாங்க. அவங்களுடைய அழகு பாருங்க, அவங்களுடைய கண்ணு என்ன கண்ணு, அவங்களுடைய கம்பல்ல இருந்து பாருங்க, அவங்களுடைய உருவத்துல இருந்து பாருங்க, அவங்க முடியில இருந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்குமா சந்திரமௌலி? சீரியஸா சொன்னா விடுவாங்களா? மேடம் நீங்க அப்படியே மேல போயிட்டீங்க. ஓகே, சரியான விடை சொன்னதால் உங்களுக்கு கம்பெனி சார்பாக 100 பாயிண்ட்ஸ் வழங்கப்படுகிறது. உங்களுக்கான 6வது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலிக்கு அல்வா, மதுரைக்கு மல்லி, பழனிக்கு என்ன? சந்திரசேகரன் ஃபேமிலி. பஞ்சாமிர்தம். பழனிக்கு பஞ்சாமிர்தம் என்பது சரியான விடை. ஓகே, உங்களுக்கான 7வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஊர் பேர் சொல்லுவேன். அந்த ஊர்ல வந்து என்ன சாப்பிட்ற ஐட்டம் ஃபேமஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? பட்டன்ல எல்லாம் ரெடியா கை வச்சிருக்கீங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர். நீங்க சொல்லுங்க சந்திரசேகரன் ஃபேமிலி. பால்கோவா. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா என்பது சரியான விடை. ஓகே, கம்பெனி சார்பாக உங்களுக்காக 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஓகே, உங்களுக்கான கடைசி கேள்வி 8வது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல் வந்து ஒரு படத்தோட ஸ்டோரி சொல்லுவான். அது என்ன படம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது உங்க மருமகள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாமியார் பஸ்ஸரை பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேவா? உங்களுக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சன். ஒரு பையன் இருக்கிறான், சின்ன பையன். அவனுக்கு வந்து பைக்னா ரொம்ப உயிர். வாவ். பைக் அதுவும்னா பல்சர் பைக்னா ரொம்ப உயிர். ஓகே. கஷ்டப்பட்டு டியூ எல்லாம் கட்டி ஒரு பைக் வாங்கலாம். பைக் வாங்கி வேலைக்கு சேர்றான். வேலைக்கு சேர்றக்கும் போது வந்து இதுக்கு நடுவில் லவ்வர் கிவ்வர் அப்படிலாம் வருது. ஆமா, அந்த பையனோட ஏரியால ஒரு தாதா இருக்கிறாரு. தெரியாதனமா என்ன ஆகுறான், இந்த பையன் போய் அந்த தாதாவோட தம்பியை அடிச்சிடறான். ஓகே, சந்திரசேகரன் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. பொல்லாதவன். பொல்லாதவன் என்பது சரியான விடை. இந்த ரவுண்ட பொறுத்தவரையும் யார் யார் எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சந்திரசேகரன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். இது வந்து அந்த கூட்டி கழிச்சு நீங்க சொன்ன மைனஸ் எல்லாம் கழிச்சு வந்து வந்த மார்க். நம்ம உமாசங்கரன் ஃபேமிலி 100 மார்க் வாங்கிருக்கீங்க. சந்திரமௌலி அண்ட் ஃபேமிலி 100 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க.
அவங்க சிரிச்சுக்கிறாங்க. பரவாயில்ல, இத்தனை தடவை பட்டன் நம்பி 200 தான் வாங்கினாங்க, நம்மளே 100 வாங்கிட்டோம். அவரு கசாயம் குடிக்கல இல்லைங்களா? ஆமா, இல்ல நான் பாவக்காய் escape பண்ண வேற மாட்டேன் இல்லைங்களா? குடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. So, வெற்றிகரமா 3 ரவுண்டு முடிச்சிட்டோம். இதுதான் 4வது இறுதி சுற்று. சோ நீங்க என்ன விதமான பரிசுகள் நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. வேம்பு ஜூஸ் மட்டும்தான்றீங்களா? நீங்க எல்லாம் எங்க பரிசு கொடுக்க போறீங்க அப்படின்னு நெக்கெல்லாம் எங்களை பார்த்து ஒரு பார்வை லுக் விடுறீங்க தெரியுது. ஆனா அது உங்க லுக்கை வந்து பொய்யாக்கிறதுக்காக நாங்க என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு வந்து தாம்பூலியா.com வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் பிரைஸா கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வரவங்க மட்டும் இல்ல, செகண்ட் வரவங்களுக்கும் தாம்பூலியா.com வழங்கும் 5,000 worth gift voucher காத்துக்கிட்டு இருக்கே. சோ அதுக்கு முன்னாடி யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 4வது ரவுண்ட விளையாடியே ஆகணும். இந்த ரவுண்டை எப்படி விளையாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமியார் இங்க இருப்பாங்க, மருமகள் அங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அங்க இருப்பாங்க. மாமியார் கிட்ட 3 கிளாப் போர்டு இருக்கு. அந்த கிளாப் போர்டு, ஒவ்வொரு கிளாப் போர்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மூவியோட பேர் வந்து எழுதப்பட்டிருக்கு. சோ ரெடின்னு சொன்ன உடனே அது என்ன மூவி அப்படின்றது மருமகள் அங்க இருந்து பாப்பாங்க. பார்த்த உடனே அது என்ன மூவி அப்படின்றத ஹஸ்பண்ட் கிட்ட கன்வே பண்ணோம். லிப்சிங் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, வெறும் ரியாக்ஷன் மூலமாவே ஹஸ்பண்ட் கிட்ட கன்வே பண்ணோம். ஸோ அங்க இருக்க ஹஸ்பண்ட் வந்து அது என்ன படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த படத்தோட ஹீரோ மற்றும் ஹீரோயினோட போட்டோ இந்த பூல் ஆஃப் தெர்மோகால் பால்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த 3 படத்தோட போட்டோஸையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்டாண்ட்ல வைக்கணும். இது மொத்தத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்க கொடுக்குற டைம் 3 நிமிஷம். ஆமா, ஓகேங்களா? ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ப்ளே. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? சோ இந்த சூப்பர்வான விளையாட்டை விளையாடுறதுக்கு டோட்டல் ஸ்கோர் என்ன, அதாவது 3 ரவுண்ட்லயும் நீங்க விளையாடின டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சந்திரசேகரன் ஃபேமிலி 3 ரவுண்டோட சேர்த்து 1100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. உமாசங்கரன் ஃபேமிலி நீங்களும் அதே 1100 மார்க் தான் வாங்கியிருக்கீங்க. சந்திரமௌலி அண்ட் ஃபேமிலி 3 ரவுண்டோட சேர்த்து 1200 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு. சோ இந்த ரவுண்ட்ல யார் வின் பண்றீங்களோ அவங்க தான் வந்து ஃபைனல் டோட்டல் வின்னர் ஆவறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. சோ இந்த ரவுண்ட் வந்து உயிரை கொடுத்து விளையாடுங்க. நீங்க எப்படி விளையாடுறீங்க அப்படின்றது நாங்க பாக்குறோம். ஓகேங்களா? சோ இந்த ரவுண்ட முதலாவதாக துவக்கி வைக்க போகிறது ஆஸ் யூஷுவல் நம்ம சந்திரமௌலி அண்ட் ஃபேமிலி தான். ப்ளீஸ் கம் சந்திரமௌலி. And your time starts now. அழகி, இஞ்சிடப்பழகி. ஓ கரெக்ட். கரெக்ட். அந்த தேடுங்க இங்கிட்டு பழையோட ஹீரோயின். சீக்கிரம். ఎవరు టక్కున ఎత్త జల్దిగా టక్కున అన్ని ఫోటో ఎత్తండి అప్పుడే ఈజీగా ఉండు இங்க இருந்து தெலுங்கு தேசம் ஓடிட்டு இருக்கு. வாங்க வாங்க வாங்க. எடுங்க சீக்கிரம் ஜரகண்டி எக்கட வந்து చూడండి. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இன்னும் ஒரு படத்தை கூட கண்டுபிடிக்கலங்க. சீக்கிரம் நேம் மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. எடுத்தத நீங்க கையில கூட வச்சுக்கலாம், கன்ஃபியூஷன் இல்லனா. நீங்க கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. ஹீரோயின் கண்டுபிடிக்கணும். ఎత్తు ఏం చేస్తారా? ఎత్తు తీసుకోండి జల్దిగా టైం అవుతుంది. అయ్యో ఏం మమ్మ ఇట్లా చేస్తారు మీరు బావా? ஸ்விம்மிங் பூல் வந்துடும் போது జల్దిగా తీసుకో. ஒரு நிமிஷம் 30 செகண்ட் ஆயிடுச்சுங்க. ஐயோ நம்ம ஹீரோயின் எங்க? కண்டுபிடிச்சாరు. జల్ది పో. నెక్స్ట్ చూపించు. నెక్స్ట్ త్వరగా చూపించు మమ్మీ. ఓకే. எம்ஜிஆர், அடிமை பெண். అదే ఫస్ట్. జల్దిగా இன்னும் 50 செகண்ட்ஸ் இருக்கு. ஜல்தி எதுனா எத்து. தமிழ்ல பேசுங்க. ஃபைன் போட்டுருவோம் அப்புறம். எடுங்க சீக்கிரம் எடுங்க. நல்லா குனிங்க பாவம். ஜல்திங்க. இன்னும் 30 செகண்ட் இருக்கு. சீக்கிரம் எடுங்க. நல்லா குனிங்க. உங்க தொப்பைய ஒரு நாள் உள்ள தள்ளிட்டு குனிங்க. சீக்கிரம் எடுங்க. எடுத்ததே திருப்பி எடுக்கிறாரு பாவம். அவருக்கு சீக்கிரம் எடுங்க. టైం అప్ బావా గంట అయింది బావా. రండి బావా, ఇక్కడ రండి బావా. ఏం బావా నువ్వు ரொம்ப நல்லா எஃபோர்ட் பண்ணீங்க நீங்க. பட் வந்து இந்த அடிமை பெண் அப்படின்ற ஹீரோ ஹீரோயினை நீங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம், பரவாயில்ல. ஒரு படத்தோட வந்து பிக்சர் எடுத்து வச்சிருக்கீங்க, ஒரு படத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ பார்ப்போம். இப்போ கூட உங்க வாய்ப்பு வந்து நழுவி போயில்ல. மற்ற ரெண்டு டீம் வந்து உங்களோட மோசமா குனிஞ்சு தேடினாங்கன்னா நீங்க வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக வந்து உங்களோட ஆண்டவர் வந்து வேண்டிங்க, அவங்க என்ன கெட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. வேணாமா? சரி, அப்போ நீங்க உங்க இடத்துக்கு போலாம். Your time starts now.
கொன்னுடுவேன். சொல்லுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க. கெஸ் வாயை பண்ணுங்க. திறந்து பேசுங்க கோபால், பேசுங்க. நீங்க பேசுங்க. நீங்க லிப் மூவ்மெண்ட் கொடுக்க கூடாது, ஆக்ஷன் மட்டும் தான். ஒன்று நல்லா இன்னும் கொஞ்சம் எந்துவா, ஏதோ தூக்கம் action வருது காட்டுங்க. பேபி. நான் அப்படி போய் கொஞ்சம் அசரலாம்னு இருக்கேன். இவங்க ஐ திங்க் அடுத்த எபிசோட்ல கண்டுபிடிப்பாங்களோ. மனிதனின் மறுபக்கம். மனிதன் மறுபாகமா இந்த ஒன்றை வச்சு அப்படி இவ்வளவு பெரிய டைட்டில் கண்டுபிடிக்கிறீங்க? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரன். ஆமா. நீ உதவாங்காம போக மாட்டேன். தெரியலன்னா அடுத்த படம் சரி அடுத்த படம் போங்க. டக்குனு அடுத்த படம் காட்டுங்க, அடுத்த படம் சீக்கிரம் சீக்கிரம். இது அதுக்கு மேல மோசம். கலங்கை ஒலி. இல்லைன்னா போகலாம் பார். சொல்லுங்க சொல்லி கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. ஓகே கம் ஆன். என்னங்க ஹலோ சார், இது ரொம்ப மெதுவா தேடிட்டு இருக்காருல்ல. சீக்கிரம் வேகம் 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 வேகம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அடுத்த படம் அடுத்த படம் சீக்கிரம் ஃபாஸ்ட், டைம் போயிட்டு இருக்கு. அடுத்த படம். வாயை தரக்கூடாது. வா. மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தியா வரலையா? குண்டுமல்லி நீ குண்டுமல்லி. என்ன ட்ரை பண்ணலாங்க, புதுசா என்ன பண்ணுங்க. ட்ரை பண்ணலன்னா என்ன அடிக்க வரீங்க? சரி ஹீரோ பத்தி சொல்லுங்க. ஹீரோ வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. ஓகே சூப்பர். சோ 3 நிமிஷத்துக்குள்ள நீங்க எத்தனை படத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு படத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. சூப்பர். Thank you so much. Please take your position. Chandrasekhar and family ரெடியா இருக்கீங்களா? ரெடி. And your time starts now. யாரு நீங்க சொல்லுங்க. விஜய். அப்படிதான். சூப்பர். கத்தி. போக்ரி. சீக்கிரம். வேற க்ளூ. டைம் போயிட்டு இருக்கு. வேற சீக்கிரம். க்ளூ வேற க்ளூ. டைம் போயிட்டு இருக்கு. வேற வேற வேற. இன்னும் கொஞ்சம் எந்துவா ஜோஷா. கில்லி. அது நீங்க கரெக்டா இப்ப பண்ணது ஆமா. இப்ப பண்ணி காட்டலாம் எனக்கு நல்லா. 30 செகண்ட் இருக்கு. ட்ரை பண்ணுங்க, அவங்க கரெக்டா சரி. சொல்றாங்க. நெக்ஸ்ட் மூவி போக்ரி. பார்த்துடலாம். அலை. அலைகள் ஓய்வதில்லை. சூப்பர். கரெக்ட். சென்டர். ஒரு நிமிஷம் 30 செகண்ட் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு படம் தாங்க நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. சீக்கிரங்க. அது அந்த கொஞ்சம் ரெண்டு அந்த படத்தை பக்கம் ஓரம் தவிர எல்லா வச்சிருங்க இல்லைன்னா. படத்தையும் கையில ஆமா. வச்சிருக்கீங்க. ஓரம் கூட வச்சிருங்க. அந்த பக்கம் ஓரமா வச்சிருங்க. அதுக்கப்புறம் தேடுங்க. 2 கை வச்சு தேடுங்க. ஓரமா வச்சு. ஆரம்பத்துல இருந்து சிலுக்கு படத்தையே தனித்தனியா வச்சிருக்காரு. சிலுக்கு மட்டும் தனியா வச்சிருக்காரு பத்தியா? என்ன மாதிரி கேடி ஆள் பாருங்க இவரு. சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு. முடியலன்னா அடுத்த படத்துக்கு வரலாம் நீங்க. அட்லீஸ்ட் ஹீரோவாவது கண்டுபிடிச்சீங்களா? இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம். ஒரு இது கூட இல்ல. ஐயோ. எடுத்துட்டீங்களானாவது பாருங்க. சிலுக்கு தானா? கன்ஃபார்மா சிலுக்கு தான் வேணுமா? சரி வைங்க வைங்க வைங்க. அதுக்குள்ள இங்க வைக்கிறீங்க. தேடுங்க. ரொம்ப நல்லவரா இருக்காரு. இந்த ப்ரொடக்ஷன்ல பண்ண வேண்டிய வேலை எல்லாம் அவரே பண்றாரு. திருப்பி வச்சு அவரே மூடுறாரு. ஆசா இதெல்லாம் அடுத்த படத்தையாச்சும் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் மூவி வாங்க இல்லைன்னா 30 செகண்ட் தான் டைம் இருக்கு. கடைசியில ஒரு படம் மாதிரி கண்டுபிடிங்க பாப்போம். என்னது இது டான்ஸ் ஆடுறாங்க? செம்ம க்ளூ. வேற என்ன? இது மொக்க க்ளூ. வேற வேற ஏய் சூப்பர். டைம் ஆப் டைம் வாங்க. சார் வாங்க சார். உங்கள மாதிரி ஒரு நல்லவர் நாங்க அது பார்த்ததே என்னது இல்ல சார். இப்படின்னா என்னது? இது சொன்னா அதுக்கு இப்படி காட்டி இப்படி குத்திருக்கலாம்ல கழுத்துல. ஞாபகமே வரல சட்டுன்னு. எடுத்தது தப்பான படங்கள் எடுத்துட்டீங்க. அதுல வந்து சிலுக்கு படத்தை மட்டும் தனியா ஒதுக்கிட்டீங்க. தெரியாதுங்க ஹீரோ ஹீரோயின் யாருன்ட்டு. சிலுக்கு யாருன்னே தெரியாம தான் தனியா சிலுக்கு set தெரியும். பண்ணிங்களோ? அலைகள் ஓய்வதில்ல வந்து கார்த்திக்கும் ராதா நடிச்சிருந்தாங்க. என்னங்க நீங்க சிலுக்கு படமா எடுத்துட்டு இருக்கீங்க? அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எடுத்த படங்கள்லாம் தப்பான படங்கள். அதை வந்து நைஸா போட்டுட்டு இருக்காரு. ஆமா. நீங்க அதை நாங்க பாத்துக்கிறோங்க. அதுக்காக ஒரு குழு வச்சிருக்கோங்க. அந்த குழு பாத்துக்கோங்க. எப்பா ப்ரொடக்ஷன்ல சிலுக்கு படம் மிஸ் ஆச்சுன்னா இவரை செக் பண்ணிட்டு அனுப்புங்கப்பா. பட் பரவாயில்ல. என்ன படம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ சோ மச். சோ இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்றத பாத்துடலாம். ஒரு படத்தை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்காம விட்ட நம்மளுடைய சந்திரசேகரன் ஃபேமிலி 0 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. சூப்பர். கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கண்டுபிடிச்ச நம்ம உமாசங்கரன் ஃபேமிலி 200 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. அதனால இந்த வாக்குல கூட குனிய முடியாத அளவுக்கு இருந்தாலும் நல்லா வந்து கேமுக்காக ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு விளையாடிய நம்ம சந்திரமௌலி அண்ட் ஃபேமிலி ஒரு படத்தை
வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ டோட்டல் ஸ்கோர் பார்த்துடலாமா? சோ 4 ரவுண்டோட சேர்த்து நம்ம சந்திரசேகரன் ஃபேமிலி 1100 மதிப்பெண்கள் வாங்கிருக்கீங்க. நம்ம உமாசங்கரன் ஃபேமிலி 1300 மார்க் வாங்கியிருக்கீங்க. And நம்ம சந்திரமௌலியன் ஃபேமிலி 1400 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி இந்த எபிசோட வின்னர் ஆயிட்டாரு. இந்த எபிசோடுடைய வின்னரான சந்திரமௌலியன் ஃபேமிலிக்கு தாம்பூல.com வழங்கும் 10,000 worth gift voucher. இந்த எபிசோடுடைய ரன்னர் உமாசங்கரன் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. தாம்பூல.com வழங்கும் 5,000 worth gift voucher win பண்ணிருக்கீங்க. உங்க 3 பேர் கூட வந்து இப்போ விளையாடுனது வந்து டைம் போனதே தெரியல. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த ஃபினிஷிங் டச் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீ வந்து பாக்கியாக்கா கூட டான்ஸ் ஆடினா தான் நல்லா இருக்கும்ல. அப்படி இல்ல? ஆமா நீ பாக்கியாக்கா கூட டான்ஸ் ஆடு, நான் வந்து அங்கிள் கூட சந்திரமௌலி டான்ஸ் ஆடு. பாபா கூட டான்ஸ் ரெடி ஆர் பத்தா ரெடி பாஸ் ஆஃப் ஸ்டைல். எல்லாம் வாங்க. Dandanaka, naka, 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 dandanaka, naka. Dandanaka, naka, 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 dandanaka, naka. எங்க தல டியாரே சண்டிமண்டுல தார்மாரே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே தண்டனகா நகா 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 தண்டனகா நகா கொஞ்சம் தண்டனகா நகா 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 தண்டனகா நகா சைட் அடிக்க ஆசமச்சி மேரேஜ் பண்ணனும் காதலிச்சி. இதே மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் எபிசோடோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Chitu and Kamal. இது பதஞ்சலி கேஸ் காந்தி வரும் மகா மாமியார். ஓஹோ மருமகள் பவர் பைத்தன் சாரா. Bye bye. நகா நகா